கொடுக்கப்படுகிறது. அனைத்து காரியங்கள் நிறைவேற வேண்டி இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. வில்சன் ஆரோக்கியமேறி நன்றி அறிதலாக நற்சுகம் பெற குடும்பத்திற்கு காணிக்கை அன்னை வழியாக செய்த அனைத்து செயல்களுக்கும் நன்றிகளுக்கும் நன்மையாகவும் குழந்தைகள் உடல் உள்ள ஆன்ம நலம் வேண்டியும் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டியும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஸ்டீஃபன் அமுதா குடும்பத்திற்கு அன்னையின் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி அறிதலாக குடும்ப சமாதானத்திற்காக வேலை கிடைக்க பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர பணி உயர்வு பெற ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சாந்தி குடும்பத்திற்கு மகள் கிளாரிசா ரினா ஜோஸ் இறை பக்தியிலும் இறை ஞானத்திலும் நல்ல மதிப்பெண் பெறவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் நற்சுகம் பெற பிள்ளைகள் நன்கு படிக்க வேலை கிடைக்க ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஜான் தாமஸ் செல்வராணி ஒப்பு கொடுக்கும் திருப்பலி நன்றி அறிதலாக உடல் உள்ள சுகமும் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சாம்சன் ஜெயா கோயம்புத்தூர் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி நன்றி அறிதலாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. லூகாஸ் எமிலின் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி நன்றி அறிதலாக குழந்தைகளுக்கு நற்சுகம் வேண்டி தொழில் முன்னேற்றம் காணவும் நினைத்த காரியங்கள் அனுகூலமாகவும் இவ்வழியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. டோம்னிக் ஜெரோமி ஒப்பு கொடுக்கும் திருப்பலி நன்றி அறிதலாக குழந்தைக்கு நற்சுகம் வேண்டி தொடர்ந்து இறை ஆசிரியரால் வழிநடத்த வேண்டி இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நிக்கோலாஸ் டெய்சிராணி ஒப்பு கொடுக்கும் திருப்பலி இன்று பிறந்த நாள் காணும் மகளை ஆசீர்வதிக்கவும் மகளுக்கு நல்லதொரு வேலைவாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றியாகவும் இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. வியாகுல அந்தோனி சோபியா குடும்பத்திற்கு நன்றி அறிதலாக குடும்பத்தில் இறைவனின் ஆசீர் கிடைக்க குடும்ப சமாதானத்திற்காக இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. விஜயராயன் சோனியா குடும்பத்திற்கு நன்றி அறிதலாக குடும்பத்திற்கு இறைவனின் ஆசீர் கிடைக்க குடும்ப சமாதானத்திற்காக இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மரணமடைந்த பீட்டர் சாமி லில்லி மேரி பிரான்சிஸ் ஜெபமாலை திலகா மேரி ஆன்ம இளைப்பாற்றிற்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மரிய ஆண்டோ ஜெஸ்ரோன் கல்வி ஞானம் ஒழுக்கத்தில் சிறந்த விளங்க வேண்டியும் 10ஆம் வகுப்பு தேர்வில் நல் மதிப்பெண்கள் எடுக்கவும் இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்ட்ரூ சேவியர் பிரான்சிஸ் ஸ்னோலின் நன்றி அறிதலாக குழந்தைகளுக்கு நற்சுகம் கிடைக்க வேண்டி இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. லாரன்ஸ் வெண்ணிலா ஒப்பு கொடுக்கும் திருப்பலி மகளுக்கு நற்சுகம் கிடைக்க நன்றி அறிதலாக குடும்பத்திற்கு இறைவனின் ஆசீர் கிடைக்க ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மத்தேயு சகாயம் குடும்பத்திற்கு புனித காணிக்கை அன்னை வழியாக இயேசுவின் திரு இருதயம் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் உள்ள சுகம் வேண்டியும் தீமைகள் விலக வேண்டியும் இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சேசு அருளானந்தம் வினோலியா கிழக்கரை ஒப்பு கொடுக்கும் திருப்பலி நன்றி அறிதலாக குடும்பத்திற்கு இறைவனின் ஆசீர் கிடைக்க குடும்ப சமாதானத்திற்காக குழந்தை பாக்கியம் கிடைக்க ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆஞ்சலா மேரி கான்கை ராபர்ட் ராஜமேரி ஆரோக்கியம் தாசன் ரூபி தாசன் இவர்கள் ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ராஜன் அனிதா ஒப்பு கொடுக்கும் திருப்பலி நன்றி அறிதலாக குடும்பத்திற்கு இறைவனின் ஆசீர் கிடைக்க வியாபாரத்தில் வளர்ச்சி பெற ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நேசகுமார் வியாகுல அந்தோனி சார்லஸ் மனுவேல் பீட்டர் சந்தியாகு சகாயம் சகோதரர் பிலிப் மேரி இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாவின் இளைப்பாற்றிக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ரோஸ்மேரி ஒப்பு கொடுக்கும் திருப்பலி நன்றி அறிதலாக நற்சுகம் பெற குடும்ப சமாதானத்திற்காக பிள்ளைகள் நன்கு படிக்க பணி உயர்வு பெற ஜெபமாலை மாதாவிற்கு இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆண்டன் ஆனந்தி வேம்பார் நன்றி அறிதலாக நற்சுகம் பெற பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டிய இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சகாய ஜெயராணி ஜெபமாலை குருஸ் அருளானந்தம்மாள் ஆன்ம இளைப்பாற்றிக்காக இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. எம் மேரி அஜிபா அருளம்மாள் விபி மரியதாஸ் மேலும் இந்த குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களின் நித்திய இளைப்பாற்றிற்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. வியாகுல அந்தோனி குருஸ் அருளம்மாள் ஜான் மரிய வியானி வியாகுலம் ஆன்ம இளைப்பாற்றிக்காக இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அகஸ்டின் லில்லி குடும்பத்திற்கு காணிக்கை அன்னை வழியாக இறைவன் செய்து வருகிற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது.
பிரின்சோ பிரியங்கா குடும்பத்திற்கு காணிக்கை அன்னை வழியாக இறைவன் செய்து வரும் சகல நன்மைகளுக்கு நன்றி அறிதலாக இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டோ ரீச்சல் ஆன்ம இளைப்பாற்றிக்காக இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இவான் ஜோசப் ஆரோக்கியமேரி குடும்பத்திற்கு செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகளின் தொழில் சிறக்க வேண்டியும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கணேசன் மகாலட்சுமி உடல் நலன் பெற மற்றும் நன்றி அறிதலாக இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ராஜ் ராணி குடும்பத்திற்கு இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகளுக்கு சுகப்பிரசவம் கிடைத்ததற்கு நன்றியாகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சிறில் சுமதி குடும்பத்திற்கு இதுவரை செய்த உதவிகளுக்கும் மகனின் திருமணம் நல்லபடியாக நடந்ததற்கும் மகளுக்கு நல்ல சுகம் கிடைத்ததற்கு நன்றியாகவும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இன்று பிறந்த நாள் காணும் மகள் ஜெசாவுக்கு தூய காணிக்கை அன்னை செய்து வருகிற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகள் ஞானத்திலும் இறை பக்தியிலும் சிறந்து விளங்க வேண்டியும் மகனுக்கு பித்தப்பை பிரச்சனைகள் நீங்கவும் நல்ல உடல் சுகம் வேண்டியும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆண்டோ ரீச்சல் சிலுவை மாணிக்கம் அமலோற்பவம் பெனடிக்ட் பெர்னதத் மத்தேயு ஆரோக்கியமேரி எலிசபெத் அம்மாள் மேரியூஸ் மார்த்தாள் ஜெயபாலன் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்புக் கொடுக்கிற குடும்பத்திற்கு காணிக்கை அன்னை வழியாக இறைவன் செய்து வருகின்ற அளப்பரிய நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகள் மருமகன் பேரப்பிள்ளையை ஆசீர்வதித்து அவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வரம் வேண்டி இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருமண நாள் காணும் ஜேக்கப் ஜூலி குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதித்து உடல் உள்ள நலன் காக்கும்படியாகவும் பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கும்படியாகவும் தொழில் முன்னேற்றம் காணும்படியாகவும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆரோக்கியம் சகாய சேவியர் குடும்பத்திற்கு புனித காணிக்கை அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்பத்தை தொடர்ந்து இறை ஆசிரால் நிரப்பிடவும் பிள்ளைகள் இருவரையும் ஞானத்தில் நிரப்பிடவும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குடும்பத்திற்கு புனித காணிக்கை அன்னை இதுவரை செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் மகனுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும் பிள்ளைகளுக்கு நல்லதொரு வேலைவாய்ப்பு கிடைக்கும்படியாகவும் குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனைகள் கஷ்டங்கள் நீங்கும்படியாகவும் காணிக்கை அன்னைக்கு இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மோசஸ் நவீன் ஆண்டன் அனிதா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குழந்தைகள் ஃபாஃபியன் பிரசண்டினா ஞானத்திலும் பக்தியிலும் சிறந்து விளங்கும்படியாகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. முதல் பிறந்த நாளை கொண்டாடும் குழந்தை ஆண்ட்ரில்லா பிரசண்டினாவை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜெனிரோ கிருபா குடும்பத்திற்கு புனித காணிக்கை மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியாகவும் இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜபமாலை ஃப்ளோமினா குடும்பத்திற்கு புனித காணிக்கை மாதா செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் உடல் சுகம் கிடைத்ததற்கு நன்றியாகவும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சுபா பிரான்சிஸ் பியூலா விமல் ஸ்டெடிஸா ஆற்றங்கரை குடும்பத்திற்கு நன்றி அறிதலாகவும் குடும்பத்திற்கு இறைவனின் ஆசிர் கிடைக்க இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. யாக்கூப் மாலா குடும்பத்திற்கு நன்றி அறிதலாக குடும்பத்திற்கு இறைவனின் ஆசிர் கிடைக்க குடும்ப கருத்துக்கள் நிறைவேற பிள்ளைகள் நன்கு படிக்க இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. டேவிட் சுபியா குடும்பத்திற்கு நன்றி அறிதலாக குடும்பத்திற்கு இறைவனின் ஆசிர் கிடைக்க குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஆரோன் ஸ்வீட்டி குடும்பத்திற்கு நன்றி அறிதலாக குடும்பத்திற்கு இறைவனின் ஆசிர் கிடைக்க வியாபாரம் வளர்ச்சி பெற குழந்தை பாக்கியம் கிடைக்க இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜேசு ஹெலினா குடும்பத்திற்கு நன்றி அறிதலாக குடும்பத்திற்கு இறைவனின் ஆசிர் கிடைக்க வியாபாரம் வளர்ச்சி பெற குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டி இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அமல்ராஜ் சகாய ராணி குடும்பத்திற்கு நன்றி அறிதலாக குடும்பத்திற்கு இறைவனின் ஆசிர் கிடைக்க வேலை கிடைக்க ஃபாதர் பாக்கியநாதன் ஆன்ம இளைப்பாற்றிக்காக இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மரணம் அடைந்த ராபின் வியாகுலசாமி சவரிமுத்தம்மாள் சவரிமுத்து செபஸ்தியம்மாள் ஜெயமேரி ரோஸ்மா அலங்காரமேரி காணிக்கை மேரி ஆன்ம இளைப்பாற்றிக்காக உத்திரிக்கிற ஆன்மாக்கள் இளைப்பாற்றிக்காக இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இறைவன் புனித காணிக்கை அன்னை வழியாக கடந்த ஆண்டில் எங்கள் குடும்பங்கள் அனைத்துக்கும் செய்த அனைத்து விதமான நன்மைகளுக்கு நன்றியாகவும் இப்புத்தாண்டில் மக்கள் மருமக்கள்
பேர குழந்தைகளுக்கு வேண்டிய தேவைகள் சந்திக்கப்படவும் ஆசிரியரால் நிரப்பப்படவும் இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அந்தோனி ஜேம்ஸ் செல்வராணி ஆற்றங்கரை ஒப்பு கொடுக்கும் திருப்பலி நன்றி அறிதலாக குடும்பத்திற்கு இறைவனின் ஆசீர் கிடைக்க, வெளிநாட்டில் உள்ளவர்கள் ஆசி பெற, குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, வேலை கிடைக்க வேண்டி இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அமல்ராஜ் விஜி மதுரை ஒப்பு கொடுக்கும் திருப்பலி நன்றி அறிதலாக குடும்பத்திற்கு இறைவனின் ஆசீர் கிடைக்க, பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆரோக்கிய ராஜேஷ் லின்சி ஒப்பு கொடுக்கும் திருப்பலி நன்றி அறிதலாக குடும்பத்திற்கு இறைவனின் ஆசீர் கிடைக்க, பிள்ளைகள் நன்கு படிக்க வேண்டி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஜாய்ஸ்டன் ஸ்ரீஜா ஒப்பு கொடுக்கும் திருப்பலி நன்றி அறிதலாக குடும்பத்திற்கு இறைவனின் ஆசீர் கிடைக்க, வெளிநாட்டில் உள்ளவர்கள் ஆசி பெற, பிள்ளைகள் நன்கு படிக்க, வீடு விரைவில் கட்ட வேண்டி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் திரு இருதயம் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பாவத்திற்கு அஞ்சு இறை வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வாழ இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஜெயசீலி, பத்திநாதன், ரோஸ்லின் மேரி, வியாகுல சேசடியான், சேசம்மாள், குழந்தை தெரசால், ஜெரால்டின், தியோபிலஸ் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்க செலுத்த ஆன்மாக்கள், அகால மரணமடைந்த ஆன்மாக்களின் நித்திய இளைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மரியாள், வியாகுல சந்தியாகு, சேவியர், மரியதாஸ், ஆண்ட்ரோ, அர்ஷத், ஜோ ஆண்டோ, ரோஸ்மா ஆன்ம இளைப்பாற்றிக்காக இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஜெயபாலன், ஜெசிந்தா மேரி குடும்பத்திற்கு தூய காணிக்கை அன்னை வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து குடும்பத்தை ஆசீர்வதிக்கவும், உடல் உள்ள சுகம் கிடைக்கவும், தொழில் முன்னேற்றம் கிடைக்கவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இன்றைய நாளில் தனது உள்ளத்தில் உம்மை வரவேற்க இருக்கின்ற சிறுமி ஜெனிசா ரோனியை நிறைவாக ஆசீர்வதித்து உமது தூய ஆவியினால் அளவற்ற ஞானத்தை தந்து காத்திட வேண்டி இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அருளானந்தம் பெருக்குமான்ஸ் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி நன்றி அறிதலாக நற்சுகம் பெற, குடும்பத்திற்கு இறைவனின் ஆசீர் கிடைக்க, குடும்ப சமாதானத்திற்காக திருமணம் விரைவில் நடைபெற வேண்டி இப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, 40 நாட்களுக்கு முன் ஆண்டவரின் பிறப்பு விழாவை நாம் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினோம். இன்று மரியாவும் யோசேப்பும் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்க புனித நாள் உள்ளது. இந்த நாளில் இயேசு திருச்சட்டத்தை வெளிப்படையாக நிறைவேற்றினாலும் உண்மையில் தம்மீது நம்பிக்கை கொண்ட நம் மக்களை அவர் சந்தித்தார்.
முதியோரான புனிதர்கள் சிமியோனும் அன்னாவும் தூய ஆவியாரின் ஏவுதலால் கோவிலுக்கு வருகிறார். அதே ஆவியாரால் உள்ளு பெற்று அவரை ஆண்டவர் என அறிந்து அர்ப்பணிப்புடன் அறிவிக்கின்றனர். அதே போல தூய ஆவியாரால் உள்ள நாம் கிறிஸ்துவை எதிர்கொள்ள கடவுளின் இல்லம் சொல்வோமாக. அவர் ஆட்சியுடன் வருவதை அப்பத்தை பிடித்து போதெல்லாம் நாம் அவரை கண்டு கொள்வோமாக. நேர்மையாளர் சிமியோனுக்கு இன்று வெளிப்படுத்தினீரே. உமது பெயரின் ஆட்சிக்காக தங்கள் கைகளில் திரிகளை ஏந்தி பணிந்து உம்மை மன்றாடும் இம்மக்களின் வேண்டலை ஏற்றருளும். அதனால் அவர்கள் நன்னறியில் நடந்து என்றும் குன்றா பேரொழிக்கு வந்து சேர தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் இத்திருவிழை ஆசியார் புனிதப்படுத்துவாராக. தாளம் போடுவோம், மகிழ்ந்து கூடுவோம், எக்காலம் ஊதுவோம், புகழ்ந்து பாடுவோம், ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா. பூக்கும் நந்தவனம் போல் எந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால். இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. இறைவன் வாழும் சீயோன் நகரமே, யாவே தங்கிய சீனாய் சிகரமே. அழிந்திடா பேழையே, அழகான சோலையே, விண்ணக வாசலே, மாசில்லாத கன்னியே, ஆணவத்தை தாட்சியினால் ஆளும் ஜெபமாலையே. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை
இறைவன் உம்மை விரும்பியதாலே உறைவிடமாக உம்மை தேர்ந்தாரே. இறைவன் உம்மை விரும்பியதாலே உறைவிடமாக உம்மை தேர்ந்தாரே. ஆண்டவர் உம்மிலே வாழ்கிறார் என்றுமே, அனுதினம் தீமைகள் அழியுமே மண்ணிலே. ஆர்ப்பரிப்போம், அகமகிழ்வோம், நன்றி சொல்லி போற்றுவோம்.
ஆசி பெற்றவரே பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே ஆகட்டும் என்றவரே ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே ஆசி பெற்றவரே பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே ஆகட்டும் என்றவரே ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே போற்றுகிறோம் புகழுகிறோம் அம்மா மாமரே வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அம்மாதரே போற்றுகிறோம் புகழுகிறோம் அம்மா மாமரே வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் அம்மாதரே
தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மனிதர் உயிர் வாழ உணவு அவசியம். உயிர் வாழ மட்டுமன்றி உறவு வாழ்க்கைக்கும் அடித்தளமாய் இருக்கின்றது உறவு. உயிர் வாழ்வும் உணவு தேவைப்படுவது போல நாம் ஆரோக்கியம் பெற்று இறை உறவிலும் மனித உறவிலும் செழித்து வளர ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்த ஒப்பற்ற உணவே நற்கருணை. விண்ணிலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவாகிய நற்கருணை வாழ்வு தரும் நானே என்று இயேசு கிறிஸ்து வார்த்தைகளுக்கு ஏற்ப வாழ்வு தரும் உணவாகிய ஆண்டவரை முதல் முறையாக பெற்றுக்கொள்ளவிருக்கும் எங்களுக்காக ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் முதல் திருவிருந்து பெற இருக்கும் பிள்ளைகள் அழைக்கிறோம். நற்கருணை திருவிருந்தில் நாம் பங்கெடுக்கின்ற பொழுது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவு ஆளப்படுகின்றது. நமக்கும் பிற மனிதருக்கும் உள்ள உறவு வளர்ச்சி அடைகின்றது. இதனோடு மட்டும் அல்லாமல் ஆன்மாவிற்கும் உறுதி கிடைக்கின்றது. நம்முடைய ஆன்மாவினால்தான் நாமும் உறுதி கூறுகின்றோம். இயேசு கிறிஸ்து திரு உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்ளவிருக்கும் நாங்கள் அனைவரும் அன்பு செய்து அவருக்காக நாங்கள் உயிர் உள்ளவரை ஆண்டவர் இயேசுவின் உண்மையான சீடர்களாய் வாழவும் ஆண்டவர் இயேசுவில் வளரவும் வாழவும் எங்களுக்காக மன்றாடுங்கள். இத்தியாக திருப்பலி எங்களோடு இணைந்து ஜெபிக்க ஆசீர்வதிக்க நற்கருணை திருவிருந்தில் பங்கெடுத்து உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். முதல் திருவிருந்து உட்கொள்ள இருக்கும் பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த குழந்தைகளுக்காக ஜெபிக்கவும் முதல் திருவிருந்து பெற இருக்கிற குழந்தைகளை ஆசீர்வதிக்கவும் நம்முடைய அழைப்பை ஏற்று நமக்காக வந்திருந்து திருப்பலி நிறைவேற்றுகிற தந்தை அவர்கள், தந்தை தேவசகாயம் அவர்கள் தற்போது ஆர்எஸ் மங்கள வட்டார அதிபராகவும் பங்கு தந்தையாகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். தந்தை அவர்களையும் வந்திருக்கிற அருட்தந்தைகளையும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று இத்திருப்பலியில் பங்கெடுத்து இறை ஆசீர் பெற்றுச் செல்ல அழைக்கிறேன். பெண்மைக்கு அழகு நம் காணிக்கை அன்னை என்று சிந்திக்கின்ற அந்த வேளையில் இறைவன் நம் அனைவருடைய குடும்பங்களையும் பணிகளையும் நம்முடைய பங்கினையும் நம்முடைய பிள்ளைகள், முதியோர், இளைஞர்கள் எல்லோரையும் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு ஆசீர்வதிக்க சிறப்பாக முதன்முறையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நற்கருணை விடுவிலை உட்கொள்ளவிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு பிள்ளைகளை இறைவன் தாமே தன்னுடைய அருளாலும் அன்பாலும் இரக்கத்தாலும் பாதுகாப்பாலும் பராமரிப்பாலும் நிரப்பிட நாம் இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். பல நேரங்களிலே தகுதியற்ற முறையில் நற்கருணை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் உட்கொண்டிருக்கிறோம். உட்கொண்ட பிறகு தகுதியற்ற வாழ்வு வாழ்ந்திருக்கிறோம். அதற்காக மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். அனைவரும் தலை தாழ்த்தி இறை மன்னிப்பை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
பாடுகிறோம் வணங்குகிறோம் வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே. ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையினின்று ஜெனித்தவனே. தந்தை நின்று ஜெனித்தவனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்குமையாயம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் தூயவர் தூயவர், ஐயா நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர், பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையே தமதாக்கிக் கொண்ட உமது ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நன்னாளிலே மாண்புக்கு உரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மையடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கை ஆகுமாறு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. எடுக்கப்பட்டது. கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவிருக்கும் நாம் நம்மை நாமே சோதித்து அறிய புனித பவுல் அழைப்பு விடுகிறார். தகுதியற்ற முறையில் அதை உண்பவர் தம் மீது தண்டனையை பெற்றுக்கொள்கிறார். கிறிஸ்துவின் உடலை மிகுந்த பக்தியுடனும் சுய உணர்வோடும் முழு இதயத்தோடும் பங்கு கொள்ள இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுகிறது. நாமும் கவனமுடன் செவி கொடுப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, மெழுதிரிகளை அணைத்துவிட்டு இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். மெழுதிரிகளை அணைத்துவிட்டு இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைமுத்துக்கள் 26 முதல் 34 முடிய. ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருகும்போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தெறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு பருகுபவர் தம் மீது தண்டனை தீர்ப்பையே வருவித்துக் கொள்கிறார்.
இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். ஆனால் நம்மை நாமே சோதித்து அறிந்தோமானால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். இப்போது ஆண்டவர் நம்மை தீர்ப்புக்கு ஆளாக்கினால் அது நம்மை தண்டித்து திருத்துவதற்கே. உலகத்தோடு நாமும் தண்டனை தீர்ப்பு அடையாதிருக்கவே இப்படி செய்கிறார். எனவே என் சகோதர சகோதரிகளே, உண்பதற்காக நீங்கள் ஒன்று கூடி வரும்போது ஒருவர் மற்றவருக்காக காத்திருங்கள். ஒருவருக்கு பசித்தால் அவர் தம் வீட்டிலேயே உணவருந்தட்டும். அப்போது நீங்கள் கூடி வருவது உங்களுக்கு தண்டனை தீர்ப்பை விரிவிக்காது. மற்றவை குறித்து நான் வரும்போது அறிவுரை தருவேன். ஆண்டவர் அருள்வாக்கு. இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன்.
அரசியாக முடிசூட்டிய அந்த நிகழ்வை தான் திருவெளிபாடு 12:1-6 வரை யோவான் வெளிப்படுத்தி உள்ளார். அந்த பெண் நம் அன்னை மரியாள். நாமும் அன்னையைப் போல் இயேசுவின் விண்ணக ஆசியை பெற அவர் திருமுன் நிற்க மாசோற்றாராகவும் தூய்மையோடு வாழ அருள் வேண்டி 2ஆம் வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறை திருவசனங்கள் 1-6 முடிய. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்து அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தைய கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலி நிலையத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. ஆண்டவரங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 11 இறை வசனங்கள் 27 மற்றும் 28. இயேசு இவற்றை சொல்லிக் கொண்டிருந்தபோது கூட்டத்திலிருந்து ஒரு பெண், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே,
புனித காணிக்கை அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, நம்முடைய பங்கின் பாதுகாவலி புனித காணிக்கை அன்னையினுடைய திருக்கொடியை வானுயர ஏற்றி நவநாள் திருப்பலிகளிலே பங்கேற்று மிகவும் சிறப்பாக அர்த்தமுள்ள வகையிலே, பலனுள்ள வகையிலே, ஆசீர்வாதம் நிறைந்த நிலையிலே பெருவிழாவை கொண்டாடி அதனுடைய உச்சமும் சிகரமுமாக இந்த அதிகாலை வேளையிலே நம்முடைய பிள்ளைகள், அன்பு பிள்ளைகள் 8 பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதன்முறையாக நற்கருணை உட்கொள்கின்ற அந்த மகிழ்ச்சிக்குரிய விழாவை திருப்பலி கொண்டாட்டமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நம்முடைய பாதுகாவலி புனித காணிக்கை அன்னையினுடைய பரிந்துரை வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. புனித பிரான்சிஸ் சலேசியார் சொல்வார், அன்னை மரியாவினுடைய ஆலயத்திற்கோ திருத்தலத்திற்கோ நான் செல்கின்ற போது என்னை பெற்றெடுத்த அன்னையை சந்திப்பது போல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்வார். புனித அன்னை மரியாவினுடைய ஆலயத்திற்கோ திருத்தலத்திற்கோ நான் செல்கின்ற போது, அங்கு சென்று ஜெபிக்கின்ற போது என்னை பெற்றெடுத்த என் அன்பு தாயை சந்தித்து மகிழ்ச்சி அடைவதைப் போல மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்கின்றார். இறைவன் நினைத்தால் இந்த உலகத்தை விட மிகவும் அழகான வேறொரு உலகத்தை படைக்க முடியும். ஆனால் இறைவன் நினைத்தால் கூட அன்னை மரியாவைப் போல அழகான அற்புதமான ஆசி நிறைந்த ஒரு பெண்ணை படைக்க முடியாது என்று சொல்வார் புனித அகுஸ்தினார். மனிதனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அத்துணையும் நாக்குகளாக மாறினும் அன்னை மரியாவினுடைய தகுதிக்கு ஏற்றார் போல, அவருடைய அழகிற்கு ஏற்றார் போல நம்மால் அவரை புகழ முடியாது என்று புனித தாமஸ் அக்வினாஸ் சொல்வார். அந்த அளவுக்கு அழகு வாய்ந்தவர், அந்த அளவுக்கு அருள் நிறைந்தவர். ஆகவேதான் இன்றைய நாளிலே பெண்மைக்கு அழகு நம் காணிக்கை அன்னை என்ற தலைப்பிலே சிந்திப்பதற்கு இன்று நமக்கு இறைவன் அழைப்பு விடுத்திருக்கின்றார். நமது காணிக்கை அன்னை புற அழகு மட்டும் கொண்டவரா? இல்லை, அக அழகு கொண்டவர். அதனால் தான் அவரை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவற்றை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவருடைய பரிந்துரைக்காக வேண்டி நிற்கின்றோம். யூதர்கள் இயற்கையிலேயே அழகு வாய்ந்தவர்கள். நான் உங்களுடைய தாயும் தந்தையுமாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாய் மக்களாய் இருங்கள் என்று இறைவன் விடுத்த அழைப்பை அப்படியே ஏற்று நாங்கள் இறைவனுடைய பிள்ளைகள், இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் என்ற நம்பிக்கையை அதிகமாக உள்வாங்கியவர்கள். நல்ல உயரமா அழகாக யூதர்கள் இருப்பார்களாம். பெண்கள் என்றாலே அழகு, யூத பெண்கள் என்றால் அதைவிட சிறந்த அழகாக அவர்கள் கண்டிப்பாக இருந்திருப்பார்கள், இருக்கிறார்கள். இந்த அழகு என்பது புறத்தில் மட்டும் போதுமா, அகத்திலும் வேண்டும் என்று இன்று அகத்தில் தூய்மையுள்ள, அகத்தில் அழகு வாய்ந்த, பெண்மைக்கே மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாய் இருக்கக்கூடிய நமது காணிக்கை அன்னையை தேடி நாடி அவர் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அருளையும் ஆசீரையும் பெற்றுச் செல்வதற்காக நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம். ஒரு முறை என்னோடு பள்ளியில் பயின்ற என்னுடைய நண்பருக்கு திருமணம்.
2004 காரைக்குடி செக்காலை பங்கிலே குருத்துவ அருள்படி பெற்ற உடனேயே உதவி பங்கு பணியாளராக அங்கே பணியாற்ற இறைவன் வாய்ப்பை தந்திருந்தார். அதுவும் இடைவிடா சகாய அன்னையினுடைய பங்கு. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய பேர் தேவ சகாயம். அதனால் அந்த இடைவிடா சகாய அன்னையினுடைய பங்கிலே பணியாற்றுவதற்கு முதல் பணியை தொடங்குவதற்கு இறைவன் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்று உளப்பூரி படைந்தேன். நல்ல ஒரு அருமையான பங்கு. அதில் இன்னும் ஒரு வாய்ப்பு என்னவென்றால், என்னோடு பள்ளியில் படித்த என்னுடைய வகுப்பு தோழருடைய திருமணத்தை புனிதப்படுத்துவதற்கு இறைவன் வாய்ப்பை கொடுத்தார். திருமணம் முடிஞ்சு ஒரு 2 நாட்கள் கழித்து பள்ளி வகுப்பு தோழன் என்பதால் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டான். வீட்டுக்கு போயிருந்தேன். பேசிகிட்டு இருந்தோம். ஒரு பொண்ணு உள்ளேருந்து வந்து ஃபாதர் காஃபி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுத்தாப்புல. உடனே காஃபி சாப்பிட்டுட்டு நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னால் என்னுடைய மனைவி. எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏடா, கல்யாணத்தில் பார்த்த பொண்ணு வேறு மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு இது உன்னுடைய மனைவின்னு சொல்கிறியே, இந்த பொண்ணு வேறு மாதிரி இருக்கே. அதெல்லாம் மேக்கப், அது பியூட்டி பார்லருடைய ரகசியம். இன்னைக்கு இந்த வெளி அழகிற்கே நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நான் சொன்னது மாதிரி யூதர்கள் மிகவும் அழகானவர்கள், அதில் யூத பெண்கள் மிகவும் அழகானவர்கள். எத்தனையோ மொழிகளை இந்த உலகத்தில் நாம் அறிந்திருந்தாலும் கேட்டிருந்தாலும் நம்முடைய தாய்மொழி தமிழைப் போல இனிதான மொழி இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. அவ்வளவு அழகான மொழி. இந்த ழா என்ற உச்சரிப்புக்கே சாய்ந்து போவார்கள், வீழ்ந்து போவார்கள். வெளிநாடுகளுக்கு பயணம் சென்றிருக்கிறேன், சில மொழிகளை கற்றறிந்திருக்கிறேன், அந்த அனுபவத்தில் சொல்கின்றேன். அதே போல நம்முடைய தமிழ் பெண்கள், தமிழீழ பெண்கள் மிகவும் அழகு வாய்ந்தவர்கள், புற அழகு கொண்டவர்கள். இறைவனையே நாம் போற்றி புகழ்வதற்கு மிகவும் சிறப்பான அழகை பெற்றிருக்கக்கூடியவர்கள். நம்முடைய புனித வனத்தொந்தோனியார் ஒரு சமயத்தில் ஒரு பெண்ணையே உற்று நோக்கி கொண்டிருந்தாராம். அவருடைய சீடர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சி. இவரை புனிதர் என்று சொல்கிறோம், எவ்வளவு அற்புதங்கள் செய்கிறார் என்று சொல்கிறோம், இறைவனுக்கு நெருக்கமானவர் என்று சொல்கிறோம், ஆனால் இவர் ஒரு பெண்ணை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறாரே, சில மணித்துளிகள் அவளை பார்த்து கொண்டே இருக்கிறாரே என்று வியந்து போய் அவரிடத்தில் ஒரு குருவானவர் கேட்கின்றார், என்ன அந்தோனியாரே அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கீங்க? அவர் சொன்னாராம், இந்த பெண்ணே இவ்வளவு அழகென்றால் இந்த பெண்ணை படைத்த கடவுள் எவ்வளவு அழகாயிருப்பார் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்று அழகான பதிலை சொன்னாராம். புற அழகு முக்கியமானதுதான். தூய்மை, சுத்தம், அழகுபடுத்துதல் முக்கியமானதுதான், தேவையானதுதான். ஆனால் அது அளவு கடந்து போகிறது ஒரு சில சமயங்களிலே. புற அழகு மட்டும்தான் முக்கியம், அதுதான் மனிதர்கள் விரும்புவது என்று நினைத்து கொண்டு நம்மை அந்த புற அழகில் அதிகப்படுத்துவதிலேயே அதிக நேரங்கள் செலவிட்டு கொண்டிருக்கிறோம். ஓரளவு தேவைதான், சுத்தம், தூய்மை அவசியம் கண்டிப்பாக. ஆனால் அதற்காகவே நேரம் செலவிட்டு, அது உடையாக இருக்கலாம், மேக்கப்பாக இருக்கலாம். சென்னையில் நான் குறுமடத்திலே படித்து கொண்டிருந்த போது கிராமங்களுக்கு திருப்பலிக்கு போவோம். அந்த சமயத்தில் அந்த பிள்ளைங்களுக்கு போய் டியூஷன் சொல்லி கொடுப்போம். அப்புறம் ஒரு குருவானவர் அவர்களுக்கு திருப்பலி வைப்பார். இந்த பிள்ளைங்க, சென்னையில் உள்ள பிள்ளைங்க கொஞ்சம் பணக்கார வீட்டு பிள்ளைங்க, லிப்ஸ்டிக் வாங்கும், இப்போ ஐப்ரோ என்னென்னமோ நிறையா வந்துருச்சு, ஆளையே மாற்றிறாங்க. இன்றைக்கி ஃபோட்டோஷாப்லேயும் நம்ம மாற்றிடலாம், செல்ஃபோனில், கம்ப்யூட்டரில், எல்லாத்துலேயுமே. அந்த பணக்கார பெண்கள் லிப்ஸ்டிக் போடுறாங்க, அந்த ஐப்ரோ லைனிங் அது இதுன்னு பண்ணுறாங்க, ஹேர் ஸ்ட்ரைட்டனிங்
நல்லா இருக்கிற முடியை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டன் பண்ணுறாங்க. நல்லா நீளமாக இருக்கக்கூடிய முடியை வந்து அப்படியே சுருட்டி விடுறாங்க. என்னென்னமோ இயற்கைக்கு எதிராக. கடைசியில் பார்த்தா முடி ஒன்றுமே இல்லாமல் போகும். சில பேர் தூங்க போகும்போது அந்த முடியை கலட்டி ஹேங்கரில் மாட்டிட்டு தான் தூங்குவாங்க நினைக்கிறேன். சவரி முடி நினைக்கிறேன் நிறையா. அந்த அந்த நகரத்து பிள்ளைங்க, இளம்பெண்கள், சிறுமிகள் என்ன செய்வாங்கன்னா, அந்த பணக்கார பெண்கள் வந்து லிப்ஸ்டிக் போட்டு வர்றாங்க, ஐப்ரோ லைனிங் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. சில பேருடைய கன்னத்தில் தொட்டு எடுத்தோம்னாக்கும் பெயிண்ட்டு கூட அடிக்கலாம். அந்த மாதிரி சில பேர் பண்ணுவாங்க. இதை பார்த்துட்டு இந்த ஏழை இளம்பெண்கள், சிறுமிகள் என்ன செய்வாங்கன்னா, உண்மையிலேயே பார்த்தது இந்த கேரட் அதை தேய்ச்சிட்டு லிப்ஸ்டிக் போட்டு வருவாங்க, பீட்ரூட் அதை தேய்த்து லிப்ஸ்டிக் போடுவாங்க. அதாவது அவங்கெல்லாம் வந்து லிப்ஸ்டிக் போட்டு வர்றாங்க, நமக்கு அதெல்லாம் வாங்க முடியாது, அதனால் இதை வாங்குவோம் என்று செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். புற அழகை விட அதுவும் தேவைதான், ஆனால் அதை விட தேவையானது அக அழகு என்பதற்கு நம்முடைய அன்னை மரியா மிகப்பெரிய சாட்சியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்று வாசிக்கப்பட்ட புனித யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டு நூலிலே அன்னை மரியா கதிரவனை ஆடையாக கொண்டிருந்தார், நிலவை தன் காலடியில் வைத்திருந்தார், 12 விண்மீன்களை தன் மணி முடியாக சூடியிருந்தார். புற அழகு, இறைவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அந்த அழகை பெற்றிருந்தார். தாபோர் மலையின் உச்சியிலே அவர் தன் தந்தையோடு ஒன்றித்து ஜெபித்த போது அவருடைய ஆடை வெள்ளை வெளியேற இருந்தது. இந்த உலகத்தில் எந்த சலவைக்காரனும் இழுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளியேற வெண்மையாக இருந்தது. அவருடைய முகம் ஒளியால் நிரம்பி வழிந்தது என்பதை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய் அன்னை மரியாவிடமிருந்து அந்த ஒளியை, ஆசீர்வாதத்தை, புற அழகை, அக அழகை பெற்றவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே பெண்மைக்கு அழகு, நம் காணிக்கை அன்னை என்று சிந்திப்பதற்கு இறைவன் அழைப்பு விடுத்திருக்கின்றார். உண்மையிலேயே அன்னை மரியாவினுடைய அழகு, அவருடைய பெண்மையினுடைய அழகு என்ன என்று பார்த்தோம் என்றால் அவருடைய துணிவும் பணிவும் தான். முதலாவதாக வந்தவர் இறைவனுடைய தூதர், கபிரியேல் வானதூதர். நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடு, தூய் ஆவி உன்மீது நிழலிடும் என்று இறைவனுடைய பிரதிநிதியாக கபிரியேல் வானதூதர் அங்கே வந்து நிற்கின்றார். தெரியும் அவர் ஆண்டவருடைய தூதர், எவராக இருந்தால் என்ன. கேள்வியை துணிவோடு எழுப்பியவர், இது எங்கனமாகும், நான் கண்ணி ஆயிற்றே, இது சாத்தியமே இல்லையே. நீ என்னை இதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, நான் கணவனை அறியேன், எங்களுக்கு நிச்சயதார்த்தம் செய்து இப்பொழுதுதான் செய்திருக்கிறார்கள், ஓராண்டு கழித்துதான் யூத மரபுப்படி திருமணம் நடைபெறும். ஆகவே நான் இப்பொழுதுதான் யோசேப்புக்கு நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டிருக்கிறேன், இன்னும் திருமணமாகவில்லை, என்னுடைய கணவனை அறியவில்லை, அவரோடு இணையவில்லை, நான் இப்படி கருவுற்று குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்று துணிவோடு ஆண்டவருடைய தூதரிடத்திலேயே கேள்வி கேட்டவர். அவர் யாராக இருந்தால் என்ன என்று துணிவோடு கேட்டவர். அவருடைய பெண்மையின் அழகு அதுதான், அவர் கொண்டிருந்த துணிவு. எந்த தாய் தாங்கிக் கொள்வார்? தன்னுடைய மகன் கசையடிபட்டு உடலில் உள்ள இரத்தம் முழுவதும் வெளியேறி ஆணிகளால் கால்களும் கரங்களும் துளைக்கப்பட்டு, ஈட்டியால் விழா துளைக்கப்பட்டு, விஷத்தில் தோய்த்தெடுக்கப்பட்ட முள்முடியை வைத்து தலையில் அடித்து சிலுவையிலே அறைந்து கொன்ற அந்த நிகழ்வின் போதும், கொடூரமான நிகழ்வின் போதும் தைரியத்தோடு நின்றாரே அன்னை மரியா. எவ்வளவு துணிவு பெற்றவர்! பெண்மையினுடைய அழகுக்கு முத்தாய்ப்பு என்பது துணிவு, தைரியம். அந்த தைரியத்தை நம்முடைய அன்னை மரியா பெற்றிருந்தார். கலங்கவில்லையே, ஆண்டவர் என்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துனுடைய மீட்பு திட்டத்தினுடைய பங்காளியாக நான் இருப்பதற்கு இறைவன் வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரே, அவருடைய தாயாக இருப்பதற்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்தாரே என்று துணிந்து நின்றவர் நம்முடைய அன்னை மரியா.
அவருடைய பணிவை பாருங்கள். வானதூதர் கபிரியேல் வானதூதர் தொடர்ந்து சொல்கின்றார், உன்னுடைய உறவுக்கார பெண் எலிசபெத் அம்மாள் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார், ஆண்டவரால் இயலாதது எதுவும் இல்லை என்று சொன்னவுடனேயே இறைவனுடைய அந்த திட்டத்தை, திருவுளத்தை அப்படியே ஏற்று, இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி பணிவோடு தாழ்ச்சியோடு இறைவனுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டவர் நம்முடைய அன்னை மரியா. அதற்கு துணிவு வேண்டும். ஏனென்றால் ஒரு கணவரோடு இணையாமல், கணவரை அறியாமல் குழந்தை பெற்றெடுத்தால் யூத சட்டப்படி கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அந்த உலகம் விபச்சாரி என்று சொல்லும். கல்லறிந்து கொன்றாலும் சரி, என்னை விபச்சாரி என்று பழி சுமத்தினாலும் சரி, நான் கடவுளுடைய தாயாக இந்த உலக மீட்பரை உலகிற்கு வழங்கி அனைவருடைய மீட்புக்கு நான் காரணமாக வித்தாக இருப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று தன்னுடைய உயிரை இழந்தாலும் தன்னுடைய பெயரை இழந்தாலும் சரி என்று துணிவோடு நின்றவள், பெண்மையினுடைய அழகுக்கு சாட்சியாக நிற்கக்கூடியவள் நம்முடைய அன்னை மரியா. அந்த துணிவு வேண்டும். பெண்கள், பெண்மை என்றால் முடங்கி போவது மட்டுமல்ல, எத்தனையோ பெண்கள் விடுதலைக்கு வித்திட்டு இருக்கிறார்கள், சமுதாயத்தினுடைய மாற்றத்திற்கு அடிகோல் இருக்கின்றார்கள். அந்த பெண்மையினுடைய அழகு, துணிவு நமக்கு வேண்டும். கேட்க வேண்டிய இடத்தில் கேள்விகள் கேட்க வேண்டும், செய்ய வேண்டிய இடத்தில் சில நல்ல காரியங்களை துணிவோடு செய்ய வேண்டும். இந்த குடும்பம் இப்படி இருக்கிறது, இந்த சமுதாயம் இப்படி இருக்கிறது, இந்த உலகம் இப்படி இருக்கிறது, நான் இரண்டாவது நிலையில் தான் இருக்க வேண்டும் என்று பின்வாங்கி நிற்பதற்கு பதிலாக ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் என்னுடைய முதல் அடியை நான் எடுத்து வைப்பேன். என்னுடைய முதல் சொல் என்னுடைய சொல்லாக இருக்கும். நான் குரல் கொடுப்பேன். அவருடைய அந்த கடவுளை போற்றுகின்ற பாடலை பாருங்கள். என் ஆன்மா கடவுளை போற்றி பெருமைப்படுத்துகிறது, உள்ளத்தில் செருக்குற்றோரை சிதறடித்து வருகிறார், வலியோரை அரியணையின் என்று அவர் தூக்கி எறிந்துள்ளார், தாழ்ந்தோரை அவர் உயர்த்துகிறார், பசித்திருப்போரை நலன்களால் நிரப்பியுள்ளார். எவ்வளவு புரட்சிகரமான பாடல், துணிகரமான வார்த்தைகள். சொல்லில் மட்டுமல்ல செயலில் காட்டியவர், துணிவு மிக்கவர், பெண்மையினுடைய அழகுக்கு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக விளங்கக்கூடியவர். அவரிடத்திலிருந்து அந்த பெண்மையின் அழகாகிய அந்த துணிவை நம்மிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும், அந்த பணிவை நம்மிடத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுளத்தை, இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த பெத்லகேமிலே ஊருக்கு புறம்பே இருந்த மாட்டுக் கொட்டகையிலே கழுதைகள், ஆடுகள், வைக்கோல்கள், தீவன தொட்டியினுடைய அந்த இடத்திலே குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய தைரியத்தை, எளிமையை, பணிவை கொண்டிருந்தார் நம்முடைய அன்னை மரியா, நமது காணிக்கை அன்னை. இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே ஒரு பெண் வியந்து போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அழகை பார்த்து, புற அழகு, அக அழகை, அவருடைய போதிக்கின்ற திறன், குணப்படுத்துகின்ற வல்லமை, பேய்களை விரட்டுகின்ற அந்த வல்லமையை பார்த்து தாயை போற்றி புகழ்கின்றார். உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த தாய் பேறு பெற்றவர். உடனே அவர் பதில் சொல்றார், எந்த தயக்கமின்றி. இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்று சொல்கின்றார். நம்முடைய கன்னி மரியாதான் இறைவனுடைய வார்த்தையை அப்படியே கேட்டு கடைபிடித்து தன்னுடைய வாழ்வாக்கியவர், தன்னையே அர்ப்பணித்தவர். இதோ ஆண்டவருடைய அடிமை, மருது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அவரிடமிருந்த அந்த துணிவையும் பணிவையும், அந்த பெண்மையினுடைய அழகாகிய பணிவையும் துணிவையும் நமதாக்குவோம். அதுதான் உண்மையான அழகு. அதே போல இரண்டாவது, அமைதியை நமதாக்குவோம். அன்னை மரியா பல இடங்களிலே தன்னுடைய உள்ளத்தில் சிந்தித்து வந்தார் என்று பார்க்கின்றோம். பாஸ்கா திருவிழாவை கொண்டாடிவிட்டு திரும்பி கொண்டிருந்தபோது அவரை காணவில்லை. மீண்டும் தேடி யோசேப்போடு செல்கின்றார். ஏன்பா இப்படி பண்ணிட்ட, தேடி அலைந்து கொண்டிருந்தோமே, நீ பாட்டில் இங்கே இருந்து விட்டாய் என்று கேட்டபோது, ஏன் என்னை தேடினீர்கள், என்னுடைய தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்கின்றார். அதையும் தன்னுடைய உள்ளத்தில் அமைதியாக சிந்தித்து பார்க்கின்றார். மகன் சொன்னான் என்றால் ஏதோ ஒன்று இருக்கும். அதே போல உம்முடைய தாயும் உம்முடைய சகோதர சகோதரிகளும் உம்முடைய தந்தையும் உம்மை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று சொன்னபோது, யார் என்னுடைய தாயும் தந்தையும் சகோதர சகோதரிகளும்? இறைவனுடைய வார்த்தையை கேட்டதன்படி கடைபிடிப்போர்
இறைவனுடைய திருவுலத்தை நிறைவேற்றுவோரை என்னுடைய தாயும் தந்தையும் சகோதர சகோதரிகளும் என்று சொன்னபோது உள்ளத்தில் சிந்தித்து தியானித்தவர் அன்னை மரியா. அமைதியான உள்ளம் கொண்டவர், ஆர்ப்பரிப்பு இல்லாதவர். கடலுடைய ஆழம் அமைதியாக இருக்கும், மேல் இருக்கக்கூடிய அலைகள் தான் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கும். நம்ம எந்த அளவுக்கு நாம் அதிகம் பேசுகின்றோமோ, சொற்களை வெளிப்படுத்துகிறோமோ, அந்த சொற்கள் நம்முடைய எஜமான ஆகிவிடுகிறது. ஆனால் எப்பொழுது அமைதியில் நாம் இருக்கிறோமோ அப்பொழுது நாம் தான் அந்த சொற்களுக்கு எஜமானனாகி விடுகிறோம் என்பது ஜப்பானிய பழமொழியாக இருக்கிறது. பல நேரங்களில் ஆண்கள் பெண்கள் நாம் எல்லோருமே அதிகமாக பேசுகிறோம், சொற்களை வீணாக்குகிறோம், வாக்குறுதிகள் கொடுக்கிறோம், சலசலப்பு நம்முடைய வார்த்தைகளால் ஏற்படுகிறது, அமைதி திளைக்காமல் இருக்கிறோம். ஜபத்தில் கூட நம்ம கடவுளை பேச விடுவதில்லை, நாம் பேசி கொண்டிருக்கிறோம். கடவுள் ஏதோ பேச வருவார், கொஞ்சம் சும்மாரியா நான் பேசிக்கிறேன் என்று நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்நாட்களில் மட்டுமல்ல, நாம் ஜபத்திலும் பேசக்கூடியவர்களாக அதிகமாக இருக்கிறோம். அன்புக்குரியவர்களை, இன்றைய நாளிலே பெண்மையின் அழகு என்பது புற அழகில் இல்லை, அக அழகில் தான் அடங்கி இருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக, சாட்சியாக, பெண்மைக்கு அழகாக, பணிவும் துணிவும் கொண்டவராக, அமைதியை அதிகமாய் உள்வாங்கி இறைவனுடைய திட்டத்தின் பங்காளராக இருப்பதற்கு மிக பெரும் உதவியாக இருக்கக்கூடியவர் நமது அன்னை மரியா, காணிக்கை அன்னை. ஆகவே நாம் அவருடைய பரிந்துரை வேண்டி அந்த பணிவும் துணிவும் அமைதியும் நமக்கு வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். வளங்களையும் பாதுகாத்து பராமரித்து அடுத்த தலைமுறையினருக்கு நிறைவாக விட்டு செல்லும் விழிப்புணர்வு பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உறவின் உன்னதரே இறைவா, ஒன்று கூடியுள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் உறவுக்கு உண்மையான மதிப்பு கொடுத்து வாழவும், தொடர்ந்து நல்ல உறவில் ஒன்றுபட்டு வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நற்கருணையின் தெய்வமே இறைவா, எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த நாளிலே எம் வாழ்வில் நாங்கள் பெற்ற வரங்களால் கனிகளால் பிறர் வாழ்வு பெற தன்னை முழுவதுமாய் கையளித்து வாழும் வரமருள இறைவாமே மன்றாடுகிறோம். உணவான உத்தமரே எம் இறைவா, உம்மை பெற்று வரும் பாக்கியம் பெற்ற மக்கள் நாங்கள் எல்லோரும் மற்றவர்களுக்கும் முன்மாதிரியாய் இருந்து உம்மை உலகுக்கு வழங்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக இறைவேண்டல் செய்வோம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய அன்னை மரியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உடலிலும் உள்ளத்திலும் தாங்கியதால் அழகின் உச்சத்தை, சிகரத்தை அடைந்தவள். அதேபோல உம்முடைய நற்கருணை பேழையாக திகழ்ந்தவள். என்று அருமையான பிள்ளைகள், எங்களுடைய பாசத்திற்குரிய பிள்ளைகள், நற்கருணை பேழைகளாக முதன் முறையாக நம்முடைய அன்புமகன் இயேசு கிறிஸ்துவை நல்லதொரு தயாரிப்போடு தங்களுடைய வாழ்வும் தங்களுடைய ஜெபமும் இணைந்து செல்லக்கூடிய வகையில் முதன் முறையாக நற்கருணையை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுவைக்கவிருக்கின்றார்கள், உட்கொள்ளவிருக்கின்றார்கள். அவர்களை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியறலும், உடல் உள்ள சுகம் தாரும். உம்மை எப்போதும் தேடுபவர்களாக, நாடுபவர்களாக, உம்முடைய வார்த்தைகளையும் உம்மையும் சுவைக்கக்கூடியவர்களாக வாழ அருள் புரிந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென்.
கவலையை உமக்கு தருகிறேன். என் குறைகளை கரைகளை உன் பாதத்தில் படைக்கின்றேன். என் சுமைகளை கவலையை உமக்கு தருகிறேன். என் குறைகளை கரைகளை உன் பாதத்தில் படைக்கின்றேன். உகந்த பலியென என் வாழ்வை தருகிறேன். தந்தையே நீர் ஏற்றுக்கொள்ளுமே. சோர்ந்த போது பீடம் வருகின்றேன். என் சுமைகள் எல்லாம் இறக்கி உந்தன் பாதம் வைக்கின்றேன். சுமை சுமந்து சோர்ந்த போது பீடம் வருகின்றேன். என் சுமைகள் எல்லாம் இறக்கி உந்தன் பாதம் வைக்கின்றேன். ஆண்டவர் மேல் கவலைகளை போட்டு விடுகின்றேன். ஆண்டவர் மேல் கவலைகளை போட்டு விடுகின்றேன். தருகிறேன். தந்தையே நீர் ஏற்றுக்கொள்ளுமே. அன்பில்லாத எந்த உள்ளம் உமக்கு தருகின்றேன். மன்னிக்காத எந்த இயல்பை பாதத்தில் படைக்கின்றேன்.